நம்மளோட ஃபைனான்ஷியல் கோல்ஸை ஈஸியா அச்சீவ் பண்றதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டாப் 5 ஃபைனான்ஷியல் ஹேபிட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் ரெகுலரா ரொட்டீனா பண்ணிட்டு வர்றப்ப அது நம்மளோட லைஃப் ஸ்டைலாவும் நம்மளோட ஹேபிட்டாவும் மாறிடுது. அதே மாதிரி தான் நம்மளோட ஃபைனான்ஷியல் கோல்ஸையும் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சில விஷயங்களை ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அதை தான் ஃபைனான்ஷியல் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபைனான்ஷியல் ஹேபிட்ஸை நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வர்றது மூலமா நம்மளோட ஃபைனான்ஷியல் கோல்ஸை நம்ம எந்த டைம்குள்ள அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த டைம்குள்ள ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம். இந்த டாப் 5 ஸ்மார்ட் ஃபைனான்ஷியல் ஹேபிட்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ண வேண்டியது நம்மளோட எக்ஸ்பென்சஸை ட்ராக் பண்ணணும். நம்ம இன்கம்ல இருந்து நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்றோம், எக்ஸ்பென்சஸ்க்கு எந்தெந்த விஷயங்களுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்றத ட்ராக் பண்றது மூலமா நம்ம தேவை இருக்கிற விஷயங்களுக்கு எவ்வளோ பண்றோம், தேவையில்லாத விஷயங்களுக்கு எவ்வளோ செலவு பண்றோம் அப்படிங்கிறத நம்மளால ப்ரையாரிட்டைஸ் பண்ணி எந்தெந்த விஷயங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்மளால டிசைட் பண்ண முடியும். இந்த எக்ஸ்பென்சஸை நம்மளால டெய்லி உட்காந்து ட்ராக் பண்ண முடியல அப்படின்னா நிறைய எக்ஸ்பென்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆப்ஸ்லாம் இப்போ இருக்கு. இந்த ஆப்ஸ் வந்து நம்ம டிரான்சாக்ஷன்ஸை எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிற ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. ஸோ நீங்க மந்த்லி வந்து இந்த எக்ஸ்பென்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆப்ஸை பார்க்கறது மூலமாவே நம்ம எது எதுக்கெல்லாம் தேவையில்லாம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்து அந்த செலவுகளை எல்லாம் ஈஸியா குறைச்சிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். நம்மளோட டோட்டல் இன்கம்ல இருந்து ஒரு பகுதியை கண்டிப்பா சேவிங்ஸ்க்கு அப்படின்னு நம்ம ஒதுக்கணும். இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அப்படின்னாலும் ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இதுக்கு 50-30-20 ரூலை வந்து சஜஸ்ட் பண்றாங்க. அதாவது நம்மளோட டோட்டல் இன்கம்ல இருந்து 50% நம்மளோட நீட்ஸ், அதாவது அடிப்படை தேவைகளான ஃபுட்டா இருக்கலாம், இல்லைன்னா நம்ம இருக்கிற வீட்டுக்கு ரெண்ட் தரது, டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜஸ், இந்த மாதிரி அடிப்படை தேவைகளுக்கு 50% ஸ்பெண்ட் பண்ணணும். மிச்சம் இருக்க 50%ல இருந்து 30% நம்மளோட வாண்ட்ஸ், அதாவது அடிப்படை தேவைகள் இல்லை ஆனா நம்ம வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள், வெளியில போய் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறது, இல்லைன்னா சினிமாக்கு போகணும் அப்படின்ற மாதிரி என்டர்டைன்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள், அப்படி இல்லைன்னா ஒரு பொருள் பிடிச்சிருக்கு ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம், அது வந்துட்டு அது அடிப்படை தேவையில்லை, அது இருந்தாதான் வந்துட்டு லைஃப்பை லீட் பண்ணிட்டு போக முடியும் அப்படின்ற மாதிரியான அடிப்படை தேவையான பொருள் இல்லை, இருந்தாலும் அது பிடிச்சிருக்கு அது வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற பொருளா இருக்கலாம். அந்த மாதிரியான வாண்ட்ஸ்க்கு வந்துட்டு அந்த 50%ல இருந்து 30% ஸ்பெண்ட் பண்ணிக்கணும். மிச்சம் இருக்கிற 20% கண்டிப்பா சேவ் பண்ணணும், சேவிங்ஸ்க்கு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 50-30-20 ரூல் எல்லாருக்குமே பொருந்துமா அப்படின்னா எல்லாரோட இன்கமும் ஒரே மாதிரி இருக்காது, எல்லாரோட ஃபைனான்ஷியல் கோல்ஸும் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்காது. ஸோ உங்களோட ஃபைனான்ஷியல் கோல்ஸ் என்ன, உங்களோட இன்கம் எவ்வளோ அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ சேவ் பண்ணணும் அப்படின்ற உங்களோட ஃபைனான்ஷியல் கோல்ஸையும் உங்களோட டார்கெட்டையும் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. உங்களோட டார்கெட்டை செட் பண்ணி நீங்கள் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஈஸியாக உங்களால் உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸையும் அச்சீவ் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். இப்போ சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண மணில இருந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே இருக்கிறப்ப உங்களுக்கு மேக்ஸிமம் 3-5% தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும். அதே சமயத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றப்ப உங்களுக்கு ஆனுவலி 10%ல இருந்து 25% வரைக்கும் கூட உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதுக்காக நீங்க லம்சமா பெரிய அமௌண்ட்டை தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு எந்த தேவையும் இல்லை. மந்த்லி 100 ரூபீஸ்ல இருந்து 500 ரூபீஸ்ல இருந்து கூட இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ், எஸ்ஐபி பிளான்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரியா கம்மியான எஸ்ஐபி பிளான்ஸ் இருக்கிற ஸ்கீமா பார்த்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இப்போதான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா லோ ரிஸ்க் இருக்கிற ஸ்கீமா பார்த்து லாங் டேர்ம் கோல்ஸ் வச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த எஸ்ஐபி பிளான்ஸ் தவிர உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட், பாண்ட்ஸ், டிபென்ச்சர்ஸ், கோல்ட் பாண்ட்ஸ், இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி எல்லா ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லையும் நீங்க உங்களோட ஃபண்டை டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்றப்ப ரிஸ்க் லெவலும் உங்களுக்கு கம்மியாகும். நெக்ஸ்ட் உங்களையும் உங்க ஃபேமிலியையும் செக்யூர் பண்ணணும். இதுக்கு நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸை எடுக்கணும். இந்த பாலிசியை எடுக்கிறது மூலமா ஏதாச்சும் ஒரு பெரிய மெடிக்கல் எமர்ஜென்சி வர்றப்ப அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸும் கவர் பண்றது மட்டும் இல்லாம உங்களுக்கு இது ஒரு டாக்ஸ் சேவிங் ஸ்கீமாவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க எவ்வளவு கம்மி வயசுல இந்த பாலிசியை எடுக்க ஸ்டார்ட் பண்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி பிரீமியம் சார்ஜஸும் உங்களுக்கு கம்மியாகும்.
நெக்ஸ்ட் நீங்க முக்கியமா ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு ஃபைனான்ஷியல் ஹேபிட் வந்துட்டு டாக்ஸ் பிளானிங். ஃபைனான்ஷியல் பிளானிங்ல ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த டாக்ஸ் பிளானிங். ஒரு ஃபைனான்ஷியல் இயர் முடியிறப்பயோ இல்ல டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபைல் பண்றப்பயோ மட்டுமே டாக்ஸை எப்படி சேவ் பண்ணலாம், டாக்ஸ் லயபிலிட்டியை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கறத விட்டுட்டு ஒரு ஃபைனான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆகுறப்பே இந்த டாக்ஸ் பிளானிங்கை கரெக்டாக நம்ம பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா டாக்ஸ் லயபிலிட்டிஸை வந்துட்டு ஈஸியாக ரெடியூஸ் பண்ணிடலாம். இந்த டாக்ஸ் லயபிலிட்டிஸை ரெடியூஸ் பண்றதுக்கு நிறைய வேஸ் இருக்கு. நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸா பார்த்து இன்வெஸ்ட் பண்றப்ப அதுக்கு வந்துட்டு நம்ம டாக்ஸ் பே பண்ணணும் அப்படின்ற தேவையில்லை. அது மட்டும் இல்லாம டேர்ம் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் அந்த இன்கம்க்கும் வந்துட்டு டாக்ஸ் வந்துட்டு பே பண்ணணும் அப்படின்னு தேவையில்லை. அதே மாதிரி ஹோம் லோன் எடுத்திருந்தாலும் அந்த ஹோம் லோனுக்கும் நீங்க வந்துட்டு டாக்ஸ் லயபிலிட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய வேஸ் இருக்கு. ஸோ ஒரு ஃபைனான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆகுறப்பயே நீங்க இந்த டாக்ஸ் பிளானிங்கை கரெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா டாக்ஸ் லயபிலிட்டிஸை ஈஸியா ரெடியூஸ் பண்ணிடலாம். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.